நண்பர்களுக்கு வணக்கம். ஸ்கூல்லேருந்து நல்ல பசியோடு வர குழந்தைங்களுக்கு நல்ல பஞ்சு போல் இட்லி, ரொம்ப டேஸ்டியான சூப்பராக ஒரு சிம்பிளாக ஒரு சாம்பார் ரொம்ப ஜோராக இருக்கும். பண்ணுறது ரொம்ப ஈஸி. பருப்பெல்லாம் வேக வைக்க வேண்டாம், ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இது பொங்கல், தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். இந்த புளிக்குள்ள அளவை தான் நாம் இன்றைக்கி எல்லாத்துலேயுமே எடுத்துட்டுருக்கோம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் தனியா, காரத்துக்கு தகுந்த ட்ரைடு ரெட் சில்லி, சட்னி தால் இல்லை பொட்டுக்கடலை 3 டேபிள் ஸ்பூன் நல்லா வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஃபஸ்ட்டு பவுடராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். பெரிய வெங்காயத்தை 3 எடுத்துட்டுருக்கேன். நீல வாக்கில் கொஞ்சமும் க்யூப்ஸ் ஆகும். எல்லாமே பெரிய வெங்காயம் தான். இப்படி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நறுக்கும்போது நல்லா இருக்குது. நல்ல பழுத்த தக்காளி 2, கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயத்தையும் போட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பையும் போட்டு, உப்பு போடும்போது நல்லா சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் நல்லா வதக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் நறுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்து, தக்காளி ரொம்ப நல்லா வதங்கணும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின உடனே கரைச்சி வச்சுருந்த புளி ஜலத்தையும் அதில் விட்டுடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ண வெள்ளைப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுவோம். அதுக்கப்புறம் நல்லா கொதிச்ச அப்புறம் கரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்து உப்பு அளவையும் பார்த்துக்கலாம். இப்போ தண்ணி அளவு ரொம்ப முக்கியம். ஏன்னா பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால கொதிக்க கெட்டியாகும். ஸோ தண்ணி அளவை பார்த்து விட்டுக்கணும். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதிச்ச அப்புறம் கொத்தமல்லி தழையும் நல்லா தூவிட்டு ஆஃப் பண்ணோம்னா சூப்பரான டிஃபன் சாம்பார், அதுவும் இட்லிக்கு ரொம்ப ஜோராக இருக்கும். பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரோட்டீனும் நல்லா குழந்தைங்களுக்கு சேரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.